Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Please come and take your seats. Chairs well, mom, no? Isaac, okay. I thank Lord our God Almighty for bringing all of us together, this evening for a reason, for a wonderful reason. We all know it. நாம் இங்கே கூடியிருப்பதின் நோக்கத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். As Isaac and Monica personally invited each and every one of us to come and bless, Monica is going to be a mom soon, very soon, and the family is going to be blessed with a child. Above all, John is going to get a companion as well. பாருங்க சொல்லிட்டா அவர் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என் ஏஜில் யாருமே இல்லை, எல்லாம் எல்டராக இருக்கிறாங்க. ஆஸ்டின் அங்கிள், ஆலன் அங்கிள், நான் எவ்வளோ நாளும் விளையாண்டு. I need someone young like me. Yes. I invite Jefferson uncle to come forward and lead us in the opening prayer, please. ஜெபம் செய்வோம். என் அன்பின் ஆண்டவரே, என் நாளுக்காய் நாங்கள் நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் இயேசு சுவாமி, உம்முடைய கிருபையினால் மாத்திரமே நாங்கள் வாழ்கிறோம் என்பதற்காக நாங்கள் நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்ததினாலே நாங்கள் வாழ்கிறோம் என்பதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பின் ஆண்டவரே எவ்வளவு பெரியது. அன்பின் இயேசு சுவாமி, அந்த அன்பின் ஆண்டவரை நாங்கள் ருசித்து பார்க்க நீதான் கிருபை செய்திருக்கிறே, அதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளிலும் அன்பின் இயேசு சுவாமி, நீ தம்மை அன்பின் ஆண்டவரை ராஜாவாக அந்த எருசலேம் நகரத்தை அன்பின் ஆண்டவரை பவுனி வந்தீரே, அதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் இயேசு சுவாமி, நீ ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனாக இருந்தாலும் எங்கள் நிமித்தமாக அன்பின் ஆண்டவரை நீ தாமே மண்ணுலகிலே மாண்டனாய் பிறந்து அன்பின் இயேசு சுவாமி, நாங்கள் படும் கஷ்டங்களையும் நீ தாமைப்பட்டு அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை அன்பின் ஆண்டவரே நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கின்ற பொழுதெல்லாம் அன்பின் இயேசு சுவாமி நாங்கள் நினைவுகிறோம். அதற்காக நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாளிலே நாங்கள் கூடியிருக்கின்ற பொழுது நண்பர்களாகவும் பெற்றோராகவும் உடன் பிறந்தவர்களாகவும் அன்பின் இயேசு சுவாமி இந்த சபையில் அங்கத்திற்காகவும் அன்பின் ஆண்டவரே, ஏதோ அன்பின் இயேசு சுவாமி, நீ நாங்கள் ஐசக்கும் மோனிகாவுக்கும் அந்த அன்பின் சின்னத்தை நீ தாமே தந்திருக்கிறே, அதற்காக நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் இயேசு சுவாமி அவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆச்சரியமாக கிரியை செய்வதற்காக நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். இயேசு சுவாமி, அன்பின் இயேசு சுவாமி, இதோ மோனிகாவின் வயிற்றில் வளர்கின்ற இந்த பிள்ளைக்காக நாங்கள் இப்போ நன்றிகளை ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். அன்பின் இயேசு சுவாமி, we are all fearfully and wonderfully made என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அன்பின் ஆண்டவரே, நீதாமே எங்களை இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே எங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர் என்பதற்காக நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். மோனிகாவுக்கு ஐசக்கும் நீ தாமே தந்திருக்கின்ற அன்பின் இயேசு சுவாமி, இந்த கர்ப்பத்தின் கனிக்காக நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீ தாமே இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க போவதற்காக நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். அன்பின் இயேசு சுவாமி, இந்த அருமையான நாளிலே நீ தாமே தந்த அந்த கர்ப்பத்தின் கனியை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கும் உமக்கு நன்றி செலுத்துவதற்கும் நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த வேலையில் அன்பின் ஆண்டவரே, நீ தாமே நாங்களும் அந்த அன்பிலே வளர்வதற்கு கிருபையை நீ தாமே தந்தல்ல வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீ தாமே தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, கேட்கின்ற சத்தியத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள நீ தாமே தாரும். அன்பின் ஆண்டவரே, வயிற்றில் வருகின்ற அந்த கர்ப்பத்தின் கனிக்காக நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்கின்றவர்களாக இருக்க நீ தாமே அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீ தாமே ஐசக்கு மோனிகாவுடைய அன்பானவர்களை நீ தாமே இங்கு கூடி வர செய்திருக்கிறீர். அவர்கள் பிராணத்தெல்லாம் நீ தாமே வாக்கிய செய்து அன்பின் ஆண்டவரது மகிழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்வதற்குரிய ஆசீர்வாதத்தை நீ தாமே தந்திருக்கிறீர் என்பதற்காக நன்றிகளை ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். நீ தாமே தொடர்ந்து காத்துக்கொள்ளும் கிருபையால் வழிநடத்தலும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord Jesus, for this time. Hallelujah. Thank you, thank you, thank you, Father. Hallelujah. Praise the Lord. Now will I ask someone, maybe Ajit, Jayam, can invite Isaac, Prabhupada, Divya, Mariana Marka, Jenny. You can invite Monica to come forward. No, please make them to feel comfortable. Okay. Why கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ் போங்க. வைக்கப்பட்டது உட்காந்துட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. வாங்க ப்ளீஸ். நல்லா கிளாப் பண்ணி நல்லா கரங்களை தட்டி நல்லா உச்சு. எஸ், put your hands together. Comfortable இருக்கா? Good, please. Thank you, thank you.
செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நல்ல சத்தமா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். என்னை சுழ்ந்த போது செங்கலாய் என்னை மறைத்து வானகமெல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாதோம். Hero and heroine of this occasion, Isaac brother and Monica sister. They will come forward and share a testimony from their life. அவருடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த காரியங்களை சாட்சியாக நற்சாட்சியாக நம்மளோடு பகிர்ந்து கொள்வார். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் அங்கே தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி சாட்சியா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் யாக்கோபை பற்றி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது காலையில் அங்கே வீட்டில் ப்ரேயர் நடந்துட்டு மோசஸ் சித்தப்பா அவர் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. அவர் என்ன மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாருன்னா அவரும் யாக்கோபை பற்றி தான் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ சரி எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னன்னா யாக்கோபு வந்து லாபான்ட்ட வேலை செஞ்சுட்டு திருப்பியும் அவனோட சொந்த ஊருக்கே வரணும். வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கடந்தாச்சு. ஆனால் மனசுக்குள்ள பயம். போனால் யார் வருவா? அண்ணன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைசா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பயம். ஆற்றில் உட்காந்து அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் வந்து உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை யோசிக்க வச்சுச்சு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன். ஒன்று ஆட்டோ கடலுக்கு போனால் அந்த பக்கம் அண்ணன் வந்து கண்டிப்பாக கொண்டுருவான். செஞ்ச தப்பு சின்னது கிடையாது. அப்போ அதை தாண்டி அதுக்கு முன்னாடி அங்கே நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, அதெல்லாம் தாங்கக்கூடிய கஷ்டம்தான். என்ன அதிகமாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும். பொண்ணுக்காக ஒரு 7 வருஷம் ஏமாற்றி இருப்பாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் போனான்னா ஒன்று இது பண்ணணும், இல்லை கையை காலை கட்டிட்டானா அதுக்கப்புறம் அப்படியே வாழ வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ எங்கள் சூழ்நிலையை நான் யோசித்து பார்த்தேன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். யாரும் வாய் திறக்கல. ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாயில் திறக்கவே கிடையாது. அப்போ யோசித்து பார்த்தேன் நான். ஒன்று இங்கே வந்தாச்சு. இனி அடுத்தது அவங்க என்ன திறப்பாங்கன்னா குழந்தை எங்க யாருக்கா ஏதாவது இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, செக்அப் பண்ணணுமா, இதை தான் பேசுறதுக்கு இருப்பாங்க. ஆனால் கடவுள் அந்த சூழ்நிலைக்கு எங்களை கொண்டு போகாமல் அதுக்கு முன்னாடி நம்ம எதிராளிங்க வந்து நம்ம மீது வாய் திறக்காம அதுதான் அந்த கடைசி ஸ்டேஜ். அதுக்கு மேலே ஒரு வேளை 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த 1 வருஷத்தில் கண்டிப்பாக நாங்கள் நிறையா கேட்க வேண்டியது இருந்திருக்கும். கண்டிப்பாக மோனிகாவை ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது நடக்காமல் வந்து கடவுள் வந்து காப்பாற்றிட்டார். நம்மளுடைய பலன் கிடையாது, நம்மளுடைய எதுவுமே கிடையாது. நம்ம எதிர்பார்த்து எதுவுமே செய்ய கிடையாது. அவர்கிட்ட அதுதான் யாக்கோபு வந்து அந்த நைட்டு வந்து போராடி ஜெபிக்கலைன்னா அவர் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஒருவேளை அண்ணன் வந்து கொலை பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிருக்கலாம், அவங்க குடும்பத்தையும் அடிச்சுட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அந்த நைட்டு வந்து அவர் வந்து என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உங்களை விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து இது பண்ணார். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதை தான் நாங்களும் சொல்ல வரோம். கடவுளுடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குது. நம்ம எதிரிகள் வந்து நம்ம மேலே நம்மளோட மேலே நம்ம என்ன சொல்கிறது வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து
கடவுள்கிட்ட கேட்கணும், அவ்வளோதான். அவருடைய சுத்தமான நாளில் கண்டிப்பாக தருவார். லாஸ்ட் வீக் ஃபாஸ்ட்டு கொடுத்த மெசேஜ் ரொம்ப பெஸ்ட். அது எண்டு தான். நம்ம உண்மையாக அவர்கிட்ட அதை போய் சொல்லும்போது, இந்த ப்ரேயர் பண்ணும்போது யாருக்கு எப்படின்னு தெரியல, நிறைய சயின்ஸை பற்றியெல்லாம் பேசினாரு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வாழ்க்கையை அது நான் இதெல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கு அந்த மெசேஜ் வந்து என்ன சொல்கிறது, நினச்சிருந்தாலும் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நமக்கு புரியும். நம்ம யாருக்காவது சொல்லணுன்னாலும் அவங்க வந்து அதை தெளிவாக சொல்லும் போது எனக்கு இன்னும் நல்லா அது புரிஞ்சது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். மற்ற காரியங்கள் எல்லாம் உலக பிரகாரமாக நாங்களும் கஷ்டப்பட்டோம், எல்லாமே செஞ்சோம். ஆனால் இது ஒரு இதில் வந்து கடவுள் வந்து எங்களை ஆசீர்வதிச்சு வழிநடத்துகிறோம். அதுக்காக நாங்கள் கடவுளுக்கு குடும்பமாக நன்றி. Praise the Lord. Hallelujah. ஐசக் மோனிகா குடும்பத்தினருக்கு மற்றொரு முறை எல்லாரும் சேர்ந்து நல்லா என்னால் நம்பவே முடியல. ப்ராக்டிஸ் பண்ணாமல் பாடலாம். நான் நிறுத்திட்டேன் முதல்ல, தெரியுமா? நான் டக்குன்னு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். நீங்கள் மட்டும் பாடினீங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாம் ரெக்கார்டிங் செக் பண்ணுங்க. When the Spirit fills you, the joy comes out. The expression of joy in God is worship and singing. Isaiah chapter 14 verse 27.
அதை வாசிக்கிறீங்களா? 14 verse 27. For the Lord Almighty has For the Lord Almighty has purposed, has purposed, and who can thwart him? and who can thwart it? Thwart him. His hand is stretched out, His hand is stretched out, and who can turn it back? who can turn it back? சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? You know, no one can annul his plans, no one can turn his hands back. தேவன் ஒருவர் வாழ்க்கையில நடக்க தீர்மானித்ததை ஒருவனாலும் மாற்ற முடியாது. If God has planned something to do in anyone's life, even that person cannot stop it. No one can stop it. அதே மாதிரி தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்க கரங்களை நீட்டிட்டார்னா அந்த கரத்தை என்ன பண்ண முடியாதா? அந்த ஆசீர்வாத கரத்தை யாராலையும் திருப்பவும் முடியாது. No one can turn it. Why we are saying this verse today? இன்னைக்கு ஏன் இந்த வசனத்தை பார்க்குறோம்னா, மார்னிங் we heard a wonderful testimony again in the service. We heard brother Isaac brother ஒரு நல்ல ஒரு சாட்சியை, ஆண்டவர் செய்த பெரிய அற்புதங்களை, ஆச்சரியமான நடத்துதலை நம்மளோடு பகிர்ந்து கொண்டார். He shared how God led him and his family in particular in the last many years. இதில் பார்த்தீங்கன்னா, I feel that, I'm sure everyone, Isaac, Monica and all the family, you will feel the same. How this particular day, 13th of April 2025, God has decided, He has decided long time ago. He has purposed this day for them long time ago, even before the ages. காலங்கள் துவங்குவதற்கு முன்பாகவே தேவன் அவர்களுக்காக முன்குறித்த நாள் இது. இதை யாராலையும் மாற்றவே முடியாது. பாருங்க, இன்னைக்கு today multiple blessings. நம்ம பாடல, there shall be showers of blessing. Literally the family is being showered with blessing because no one could stop it. Starting with morning in India time, they had their house warming ceremony. For many years they planned it. For many years they've been waiting. Even they had an issue with the neighbor. இல்ல neighborட்ட கூட ஒரு issue இருந்துச்சு. Usually in India neighbors are not that friendly. Especially அவங்க ஒரு ஜன்னலை வச்சு ஒரு வீட்டை கட்டிட்டு, நீங்க வீடு கட்டுறீங்க நாங்க ஜன்னல் அடிச்சுக்கிறோம்லாம் சாதாரணமாலாம் சொல்லவே முடியாதுங்க. No one will say, because we have seen personally when we built our house, Annie or the parents, when they did extension, they had similar issue with the neighbor. No, they will not, I don't know why, but they will not like it. They will not easily agree or accept. But all he did is he made a call thousands of miles away, requesting their neighbors, can you please consider? And I was surprised when brother shared this testimony. அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்தியாவில் இப்படிலாம் ஒத்துக்குவாங்களா? நாங்கள் இங்கே ஜன்னலை அடைச்சிக்கிறோம், சாரி நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. 27 வருஷத்துக்கு முன்னாடி they built that wall with window 27 years ago. But when Isaac called, they immediately said, yes, we will do it, which is unusual or unheard in India at least. And so they had their housewarming ceremony, and we all know Isaac brother personally invited எல்லாரையும் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? To celebrate, to welcome the baby. Soon they're going to be dad and mom very soon. நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களோடு தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஆராதிக்க வேண்டும். This program is there. On top of it, today is Isaac's birthday. Today Isaac's birthday. 3 blessings. I thought, okay, what a blessing, what a day. 3 blessings அப்படின்ட்டு மார்னிங் சர்ச்சில் சொல்றாங்க, Isaac's sister Jasmine and brother-in-law Joseph, Robert. Robert, அவங்க சொல்றாங்க சடனா, it is their wedding day. பாருங்க, weddings, anniversary, birthday, baby shower, blessing, house warming, and there are so many other things God has blessed. These are the things we were able to see. இதுதான் நம்மளுடைய கண்களால பார்க்க முடியும். இது இல்லாம எவ்வளோ ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருப்பாரு. கொஞ்சம் ஓகே.
That's why this reminded me, if God has planned and purposed something to happen in your life, nothing can stop it. You may think you're walking away from God. You're staying away from the presence of God. No, you may think that I don't believe in God anymore. You say whatever, but if He has planned to do something in your life, it will happen. It will happen. No one can annul it. No one can cancel it. No one can stop it. If He has stretched your hands upon you to bless you, where are they? No, if God has decided to give a baby blessing, no one can stop it. We should have that level of faith. அந்த அளவுக்கு என்ன இருக்க வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் இருக்கணும். தேவன் என் மீது கரத்தை நீட்டிட்டாரு. No one can turn it back. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும். குயிக்கா இன்னொரு வசனம் பார்த்துட்டு வேதத்துல then we'll move on to the rest of the proceedings. If someone can turn to 2 Samuel 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 10-11 வசனங்கள். 2 Samuel chapter 6 verse 10 and 11. அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். நான் இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிடுறேன், பேக் போங்க, because I think we have some definitely northern lanes as well. So he was not willing to take the ark of the Lord to be with him in the city of David. Instead, he took it aside to the house of Obed-Edom the Gittite. And the next verse. கர்த்தருடைய பெட்டி கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். The ark of the Lord remained in the house of Obed-Edom for 3 months, and Lord blessed him and his entire household. நிறைய பேருக்கு இந்த சம்பவம் தெரிந்திருக்கலாம், ஞாபகத்தில் இருக்கலாம். David decided to bring the ark of the covenant, to bring it to Jerusalem so that eventually he can build a temple for God. என்ன பண்றாரு? அந்த ark of the covenant உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு என்ன பண்றாரு? வந்துட்டே இருக்காரு. He is coming towards Jerusalem, and we all know on the way a person called Uzzah and the person என்ன பண்றாரு? By mistake, no one can go near the ark of the angel. It is Old Testament day. No one can go near the presence of God unless you have done all the cleansing ceremonies. And you should have this anointment. Not every person can go. You have to be a Levite. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? லேவியனாக இருக்க வேண்டும். If you need to go near to the ark of the covenant. But this person, he saw the ark of the covenant tumbling in the cart. என்ன பண்ணுச்சு? கொண்டு போன மாட்டு வண்டி கொஞ்சம் அப்படி தடுமாறிடுச்சு. தடுமாறின உடனே Uzzah and the person, there was a person called Uzzah. What he did, he just tried to help the ark of the angel from stop falling. He tried to help. By mistake, he touched it. The moment he touched, he died on the spot. He died on the spot immediately because he touched the ark of the covenant, because he didn't follow the law of the God. David himself, God's very own heart, the person who's next to God's very own heart, he saw, he got shocked, and he got angry with Uzzah. What this guy has done? No, I was planning to take this ark of the covenant, to take it to Jerusalem so that I can build a temple for God. And this person, suddenly he came from nowhere, he touched it, and this tragedy has happened. So now I'm really scared. No, I don't want to take this. I don't want to go near the ark of the covenant. He started shivering. Even David, just imagine, David, God's very own heart, he started shivering. Then he decided one thing. He said, okay, let's leave this ark of the covenant somewhere. Then he found a person, Obed-Edom. Edom is the name of the place, but his name is Obed-Edom, which literally means servant of Edom. So he was a very normal, small, humble family.
So he said, okay, I'm really scared. I'm going to stop here. I'm going to stop the procession here. I will leave the Ark of the Covenant at your place. Ark of the Covenant. Let's see later. Then he left the Ark of the Covenant in a person called Obed Edom's place. He left it there and he went to Jerusalem. What is the connection between today's baby shower and what happened some 3,000 odd years ago? What is the relationship? What is the connection? This is what. But what happened is something not near miracle, it is a great miracle. Possibly many people thought, who will die? Because a person who touched the Ark of the Covenant, he died on the spot. உடன்படிக்கை பெட்டியை தொட்ட ஊசா அந்த இடத்திலே மரித்து போனான். Ark of the Covenant எடுத்து போய் எங்கே வச்சிட்டாங்க? அவங்க வீட்டிலே வச்சிட்டாங்க. Possibly David and others would have thought, I don't know what is going to happen to this family. I feel sorry but I can't help. So they left it in his house. They went back to Jerusalem. But பாருங்க இதான் ஆண்டவர். And that person is a Gittite. That is very unique. And I came to know only today. You know, Gittite. ஒரு Gittite என்பவன் is a Gentile. அவன் யூதன் கிடையாது. He is not a Jew. He was a non-Jewish, non-Israelite. Obed-Edom is a non-Israelite. But for a wonderful reason which no one understands, God decided to bless a Gentile called Obed-Edom through the Ark of the Covenant. அவனை ஆசீர்வதிக்கணும்னு யார் முடிவு பண்ணிட்டா? தேவன் முடிவு செஞ்சிட்டார். God decided that I'm going to bless this family. And as you could read in the second verse, the 11th verse, the Ark of the Lord remained in the house of Obed-Edom the Gittite for 3 months, and the Lord blessed him and his entire household. Household என்னன்னா அவன் வீட்டில் வேலை செஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி whoever it is, everyone was blessed. That is why the verse in Isaiah says, if God has decided to bless Isaac, if God has decided to bless Isaac, Monica with a child, no one could have stopped. That is faith. No one can annul it. We should have that level of faith and clarity. That is why we are called faith life. That's why we are called Christians. We put our faith in God. One more quick thing. And Gittite. ஏன் அந்த Gittite ரொம்ப ஹைலைட் பண்ணணும்? Why the reason why I'm telling Gittite? Gittite யாருன்னா, we all know one Gittite already in the Bible. Any guesses? Do you know any Gittite? A non-Israelite, a Gentile person. Any guess? Just randomly guess பண்ணுங்க. Gentile நிறைய தெரியும் இல்லையா? We know a lot of characters in the Bible who are not Jewish or who are not Israelite, non-Israelite. Any guesswork? Any names? Gideon was Israelite. He's from Manasseh area. Manasseh Gotrata. Goliath was enemy of Israel. He was challenging Israel. And Goliath is a Gittite. பாருங்க, தாவீதை கொண்டு ஒரு கிட்டைட்ட ஆண்டவர் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அன்னைக்கு சின்ன பையன் தாவீது. இன்னைக்கு காலையில கூட விஜய் ஷேர் பண்ணார் மெசேஜ்ல. விஜய் ஷேர், God decided to hit a Gittite called Goliath through a little boy, and nothing could stop. There's no turning back. And the same very God chooses another Gittite, another non-Jewish, non-Israelite, a Gentile person, Obed-Edom. Even David couldn't stop it. That is what our God is. Today we are celebrating this great blessing because it is God's preordained day. It is a day of great blessing for this family. And as fellow family members, God has gathered us here. You know, to bless this family, to pray for this family, also to learn the truth that தேவன் என்னை ஆசீர்வதிக்க தீர்மானித்தார். ஒருவனாலும் அதை தடை செய்ய முடியாது. If God has decided to bless me, nothing can stop. Just claim it out of faith. Shall we all close our eyes? கண்களை மூடலாமா? You know, I'll
Isaac, Monica. I'll ask Monica's wonderful parents are here. அவரோட பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஐசக்கோட சகோதரி, அவரோட brother-in-law, and we have a little child, Sarah as well, you know. In their heart, you know, they have seen this great day of blessing. இந்த பெரிய ஆசீர்வாத நாளை அவர்கள் பார்த்துட்டார்கள். You know, they have seen it. God made them to see this great day of blessing, but there might be still some questions in their heart. அவர்கள் இருதயத்தில் சில கேள்விகள் இருக்கலாம், சில காரியங்களை குறித்து. It could be about their job, about their future, about anything. You know, God wants to remain this family. God wants to remain Isaac. God wants to remain Monica. God wants to remain Robert. God wants to remain Jasmine. God wants to remain these wonderful parents of Monica, uncle and auntie. ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். நான் உங்களை ஆசீர்வதிக்க தீர்மானித்தேன். Do not worry. Do not worry. Nothing can annul it. யாரும் அதை தடை செய்ய முடியாது. தேவன் திறந்த கதவை ஒருவனாலும் பூட்ட முடியும். Maybe for others, those who are seated here, there may be a lot of thinking going in your head. You might be thinking about your family situation. You might be thinking about your child blessing. You might be thinking about your job situation. You might be thinking about your visa situation. You might be thinking about, you know, peace at work. You might be thinking about anything which is worrying you. Remember this. If God has purposed it for you in your life, even you cannot stop it. When the very own son of God, David couldn't stop Obed and Edom and he tried to be blessed. You know, no one can stop the great blessings of God in your life. Just believe in His name. The name is Jesus. The name is Jesus. We have only one name on this surface of this earth. Above the earth, below the earth, there is only one name given. Call upon the name of Jesus. You will receive the blessing. What do you see happening? The testimony we heard from Isaac and Monica. God will make you to share the same testimony soon. God can do it. He has purposed a day for you. He has purposed a day of blessing for you and for your family to change all your situation. Thank you, Father. Thank you, Lord. You are a way maker. You are a miracle worker. You are a promise giver and a promise keeper, O Lord. We thank you for all the wonderful promises that you have given in our lives. Father, I pray that you give us the faith. Lord, I pray that you give us the faith to wait patiently for the purposed day for us. நீ குறித்த நாளுக்காய் நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். On that day, Lord, help us to receive your blessing and turn us into a blessing for others. Be with us, continue to guide us, continue to lead us. All glory to you alone, O Lord Jesus. Hallelujah. Praise the Lord. In the mighty name of Lord Jesus Christ. Amen. இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவார் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசு
உண்மையா பிரியாணி எதிர்பார்க்குறாங்க. ஷீபா நீ என்னமோ சொன்னியம்மா? என்னதுமா? ஜெண்டர் ரிவ்யூ. ஓகே. வேற ஏதாவது எதிர்பார்க்கலாமா? So I'll hand over the mic to Divya. She will lead to this small game session. Children ready? Zara, are you ready for the game? Come on, come down. Sing out. Okay, everyone. I know all the elders know this. Okay, wow. So, now you guys may play something. This is mainly for the kids. We have this bag, and this bag has balloons. It might be blue or it might be pink. So the kids, avangaloda opinion enna, since the decoration is all done in pink, majority in pink. There's some blue in there as well. What's it? Since everything is done in pink, they are very sure that this is boy, girl, boy, girl, boy and girl. So there are 6 strings here. Okay, va? 6 strings, each string for each kid. Okay, va? And then Monica தம்பி நீ ரொம்ப பேசினீனா உனக்கு கேக் கிடைக்காதுப்பா. And each will get a balloon. It again. It might be pink or it might be blue. Okay. So but okay, we have a boy. Yay! சரி, ஐசக் மோனிகாவுக்கு வேண்டி விடுங்க. பிரதர் நீங்கள் சிஸ்டருக்கும் பாப்பாவுக்கும் வேண்டி விடுங்க. இல்லை பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு விட்டு விடுங்க. பாப்பா ஃபஸ்ட்டோட பாருங்க. அப்படியே மாற்றி விட்டு விடுங்க. அஞ்சு நீங்களும் வாங்க. அங்கே மோனிகாவோட பெற்றோர் நீங்கள் வாங்க. நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே. ஃபோட்டோகிராஃபர் எங்கப்பா? கொஞ்சம் நல்லா வளைச்சி எடுப்போம். வளைச்சல அக்கா திரும்பியும் மோனிகாக்கா திரும்பியும் ஐயோ கேட்குதா இருக்குமா? Jessel family, praise God, hallelujah. Can you lift your hands together? Praise the Lord. Hallelujah. இந்த நாளில் நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றது நாங்கள் நினைக்கல. நான் இந்தியாவிலேருந்து வரும்போது மகளுக்கு எப்படி வழக்கப்பு செய்ய போகிறேன், யாரை கூப்பிட போகிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட் நாள் எங்களை கூட்டிகிட்டு போய் சர்ச்சுக்கு போனாங்க. போன பிற்பாடு தான் தெரியும், அந்த சர்ச்சிலேயே வந்து இவ்வளோ பெரிய குடும்பம் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி பார்த்தோம். அப்போவே என் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் போயிடுச்சு. கண்டிப்பாக வந்து மகளுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக இந்த வழக்காப்பு செய்வாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதே போல் இந்த நாளில் வந்து ஒரு 4 காரியத்தை ஆண்டவர் வந்து கிருபையாக நடத்தி கொடுத்தார். ஆகவே தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். காரணம்னு கேட்டால் இன்றைக்கி வீடு ஓப்பன் பண்ணுறதுக்கு கிருபை தந்தார். அதே போல் ஐசக்கோட பர்த்டே, பிள்ளைகளுடைய இன்றைக்கி ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி, மகளுடைய இந்த நாளில் இந்த பேபி ஷவர் நடத்த கிருபை தந்தார். அதற்காக தேவனுக்கு
நன்றி செலுத்துகிறேன் நான். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சி எல்லாம் எல்லாத்துக்கும் கூட இருந்து ஒரு பெத்த பிள்ளைகளை போல வழிநடத்தின நம்ம சபையினுடைய பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சபையில் நான் யாரையும் பேர் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு இல்லை. காரணம்னு கேட்டால், இந்த சபையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு அண்ணன் தம்பியா, ஒரு அக்கா தங்கச்சிங்களா இருந்து எல்லா காரியங்களும் அவங்களே பொறுப்படுத்தி செஞ்சுட்டாங்க. நான் நினச்சேன், என்னடா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. எனக்கு எந்த பாரமும் கொடுக்கல. நான் இங்கே நிற்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள்லாம் எனக்கு ஒரு பெத்த பிள்ளைகளாக இருந்து என்னை என்னோடய பாரத்தெல்லாம் இறக்கிட்டீங்க. அதுக்கு கொடான கொடி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் நினச்சி கூட பார்க்கல எப்படியாப்பட்ட காரியங்களை செய்வீங்கன்னு சொல்லி. எல்லாவற்றிலும் எல்லாத்துக்கும் கூடவே இருந்து எல்லாவற்றிலும் எங்கள் அப்பா அம்மா செய்கிற காரியங்களை நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க. அதற்காக கொடான கொடி நன்றி. அதே போல் பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து போன உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதே போல் இப்பொழுது ஒரு அன்பின் விருந்து எல்லாம் நல்ல முறையில் சாப்பிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. Thank you so very much. Thank you all. Praise the Lord. They are treating us with some good meal today. Morning la the preparation nandukudhu. We all are eagerly waiting to taste it. But out of Father, thank you Lord. Thank you for this beautiful day. Thank you for this great day of blessing. ஆசீர்வாதமான நாளுக்காய் நன்றி. உமது பிரசன்னத்திற்காக, உமது அளவில்லாத அன்பிற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் அன்பு செலுத்த முடிகிறது. எங்கள் அன்பை நாங்கள் பரிமாறிக்கொள்ள முடிகிறது. ஏனென்றால் நீர் எங்களை முதலாவது நேசித்தீர். அதனால எங்களால் பிறரை நேசிக்க முடிகிறார். இந்த கொடுத்தபடி எங்களை ஒன்றாக கூடி வர செய்து இந்த குடும்பத்தாரோடு ஆண்டவரே நீர் செய்த அளவில்லாத அற்புதங்களுக்காய், ஆச்சரியமான காரியங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்த கிருபை செய்துவே நன்றி. விசேஷமாக தகப்பனே ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை நாங்கள் மோனிகாவையும் ஆண்டவரை நீர் அவர்களுக்கு அளிக்கின்ற அந்த குழந்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார சபையாக ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நித்தியமாய் பேசுகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே, ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நீர் குறித்த பிள்ளையாய், நீர் குறித்த வேலையிலே இந்த பூலோகத்திற்கு நீர் அழைத்து வந்து நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ இந்த பிள்ளை மூலமாக கர்த்தரை இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஐசக் பிரதரை ஆசீர்வதிக்கிறேன். அக்கலாட்டியை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான சகோதரி பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். அவர் குடும்பத்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில் நீடித்து நிலைத்திருப்பதாக, இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். May the love of Father, the grace of Son Lord Jesus Christ, the love and fellowship of the Holy Spirit remain with us now and forever. Amen. Praise the Lord. எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. டேஸ்ட் இருக்குன்னு ரெடியாக கொடுத்துட்டு போங்க.
you.